சௌந்தர கோகிலம். எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 12. மோக முஷ்கரம். பகுதி 8. மயிலாப்பூரில் தமது பங்களாவில் இருந்த சுந்தரமூர்த்தி முதலியாரே அப்போது டெலிஃபோன் வழியாய் பேச எத்தனித்தவர் என்பது நாம் கூறாமலேயே விளங்கியிருக்கும். அவர் உடனே மறுமொழி கூறத் தொடங்கினார். யார் அது? புஷ்பாவதியா? என்று நயமாகவும் அன்பாகவும் வினவினார். அவரது குரலை கேட்கும்போதே சௌந்தரவல்லியின் தேகத்தில் ஆனந்தம் பரவத் தொடங்கியது. ரோமம் சிலிர்த்து உச்சியை பிடித்து உலுக்க ஆரம்பித்தது. இன்பப் பெருக்கினால் தேகம் பரவசமடைந்து மூளை சுழல ஆரம்பித்தது. தனக்கு அத்தகைய பேரின்பத்தை உண்டாக்கும் தனது மணவாளர் அப்போது தனக்கு அருகில் இல்லையே என்றும், இருந்தால் அப்போது அந்த சுகம் இன்னும் 1000 மடங்கு அதிகமாயிருக்குமே என்றும் நினைத்து ஆவலினாலும் ஆசையினாலும் துடித்துடித்தவளாய் மறுமொழி கூறத் தொடங்கினாள். ஆம், நான் புஷ்பாவதிதான் என்றாள். உடனே சுந்தரமூர்த்தி முதலியார், என்ன புஷ்பாவதி? என்னுடைய செல்வ சீமாட்டியான சௌந்தரவல்லி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று மிகுந்த வாஞ்சையோடு வினவினார். அவரது அபாரமான புகழ்ச்சி மொழியை கேட்கவே சௌந்தரவல்லி நேராக ஸ்வர்கலோகத்தில் நுழைந்து விட்டவள் போல ஒரே ஆனந்தமயமாக நிறைந்து மெய் மறந்து பரவசமடைந்து போனாள். அவர் தன்னிடம் அவ்வளவு இன்பகரமாக பேசி முதலில் கேட்கும் கேள்விக்கு தான் பொய்யான மறுமொழி கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்ற ஒருவித மனக்லேசம் எழுந்து அவளை வதைத்தது. ஆனாலும் அவள் சந்தர்ப்பத்தை கருதி அவருக்கு உடனே மறுமொழி கூறத் தொடங்கினாள். சௌந்தரவல்லி இப்போது பக்கத்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்றாள். அதை கேட்ட சுந்தரமூர்த்தி முதலியார் நிரம்பவும் வேதனைப்படுகிறவர் போல தமது குரலை மாற்றிக்கொண்டு, ஆகா, கட்டிலின் மேலா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள்? நானும் வந்து அந்த கட்டிலில் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டுமென்று என் மனம் துடிக்கிறது. என் உடம்பு பறக்கிறது. எங்கே இருந்து அந்த இடம் 4 மைல் தூரத்தில் இருக்கிறது. இந்த தூரத்தை நான் மந்திர சக்தியினால் இதே க்ஷணத்தில் கடந்து அங்கே வந்துவிட முடியுமானால் அப்படியே செய்வேன். ஆனால் அங்கே அவள் தாயார் முதலியோர் இருப்பார்கள். ஒருவேளை அதிர்ஷ்டவசத்தினால் அவர்கள் யாரும் இல்லை என்று வைத்து கொண்டாலும் என் எஜமானி அம்மாளின் மனநிலைமை அதற்கு இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ? நான் வந்து கட்டிலில் பக்கத்தில் உட்கார்ந்தவுடன் எவனோ திருடன் வந்துவிட்டான் என்று என்னை பிடித்து சௌந்தரவல்லி போலீசாரிடம் ஒப்புவித்து விடுமோ என்னவோ என்ற அளவற்ற களிப்பும் ஆவலும் மனவேதனையும் காட்டி பேசினார். அதை கேட்கவே சௌந்தரவல்லியின் நிலைமை சகிக்க ஒண்ணாததாகிவிட்டது. அதற்கு முன்னரே அந்த மடந்தை தான் எப்போது தனிமையில் வரவழைத்து பேசி இன்புறலாம் என்றும் அவர் அதற்கு இணங்குவாரோ மாட்டாரோவென்று நினைத்து பெரிதும் ஆவல் கொண்டு ஏங்கி தவித்திருந்தாள். ஆதலால் அவர் கூறிய சொற்கள் அவளுக்கு முற்றிலும் இதமாகவும் அமிர்த வருஷம் போலவும் அவளை இன்பக் கடலில் ஆழ்த்துவதாகவும் இருக்கவே அவள் அப்படியே பிரம்மானந்த சுகத்தில் லயித்து போய் அவரிடம் மறுமொழி கூறினாள். அவளும் உங்களுடன் தனிமையில் பேசவும் உங்களோடு கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்கவும் ஆவல் கொண்டு தவித்து என்னிடம் சதா காலமும் அதே பேச்சாக பேசிக்கொண்டிருக்கிறாள். அவளுடைய தாயார் ஏதோ அவசர காரியமாய் பங்களாவை விட்டு எங்கேயோ போயிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அடுத்த நிமிஷமே திரும்பி வந்தாலும் வந்துவிடலாம். இன்று இரவு 10 மணி சுமாருக்கு நீங்கள் அவளுடைய சயன அறைக்கு வரும்படி செய்வதாக நான் அவளுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் எப்படியாவது வந்து என்னுடைய வாக்குறுதியையும் அவளுடைய மனோபீஷ்டத்தையும் பூர்த்தி செய்து வைக்க வேண்டும் என்று நிரம்பவும் உருக்கமாகவும் வேண்டிக் கொண்டாள். உடனே சுந்தரமூர்த்தி முதலியார் விசனகரமான குரலில் பேசத் தொடங்கினார். அம்மா புஷ்பாவதி, நான் உயிருக்குயிராக மதித்திருக்கும் சௌந்தரவல்லியின் உள்ளம் மகிழ்ந்து குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று ஆசையும் ஆவலும் என் மனசிலும் பிரமாதமாக இருக்கின்றன. ஆனாலும் சில முக்கியமான காரியங்களை கருதி நான் இப்போது என்னுடைய ஆசையை அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சௌந்தரவல்லி நல்ல தங்கமான குணமுடைய பெண்தான். அதன் அழகுக்கும் நற்குண நல்லொழுக்கத்திற்கும் ஈடு சொல்ல தகுந்த வேறு பெண் உலகத்திலேயே இருக்காதென்பது நிச்சயமான விஷயம். அதன் மேல் நாம் அற்பமும் குறை கூறுவதற்கில்லை. அதன் அக்காளும் தாயாரும் செய்யும் காரியங்கள் நமக்கும் வெகு சீக்கிரத்தில் தலை குனிவை உண்டாக்கும் போலிருக்கின்றன. அதனால்தான் அந்த பங்களாவில் அடி வைப்பதற்கும் கூசுகிறது. உன்னை கூட அங்கே அதிக நேரம் நிறுத்தி வைப்பது அனுசித்தமாக தோன்றுகிறது. இன்று காலையில்
கோக்கிலாம்பாள் புறப்பட்டு யாரோ சொந்தக்காரருடைய வீட்டுக்கு ஏதோ அவசர காரியமாய் போயிருப்பதாக நீ என்னிடம் சொன்னாயல்லவா? ஏற்கனவே நடந்த பல சம்பவங்களையும் இதையும் எண்ணி என் மனம் நிரம்பவும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்காள் இப்படி இருப்பதை பார்க்க தங்கையும் இப்படித்தான் இருப்பாளோ என்ற சந்தேகம் பலமாக எழுந்து என்னை வதைத்து கொண்டே இருந்தது. இன்று பிற்பகல் 4 மணி சுமாருக்கு நான் டெலிஃபோனில் உன்னோடு பேசினேன் அல்லவா? டெலிஃபோனை விட்டு அப்பால் போனேன். சவுந்தரவல்லியின் காசாரி மினியன் வந்து நின்றான். அவனுடைய உடம்பு துடிக்கிறது. முகம் சகிக்க முடியாத ஆவலை காட்டுகிறது. அவன் பேச ஆரம்பித்தால் வாய் குழறி போகிறது. ஏதோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டவன் போல அவன் திருட்டு விழி விழிக்கிறான். அவன் வருவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகையால் அவனை கண்டவுடன் நான் திடுக்கிட்டு போனேன். என் மனசில் பெருத்த திகில் உண்டாகிவிட்டது. என்னடா மினியா, எங்கே வந்தாய்? என்ன விசேஷம் என்று நான் ஆவலோடு கேட்டேன். உடனே அவன் தான் வந்த காரணத்தை எடுத்து சொன்னான். கோக்கிலாம்பாள் இன்று காலையில் பங்களாவை விட்டு புறப்பட்டாள் அல்லவா? புறப்பட்டவள் எங்கெங்கோ போய் தனிமையில் அலைந்தாளாம். அவளுடைய பெட்டி வண்டியை ஓட்டிக்கொண்டு போன முருகேசன் ஆனை கவுனி அண்டை இறங்கி ஒரு ஜவானோடு எங்கேயோ போய்விட்டானாம். அதன் பிறகு கோக்கிலாம்பாளுடைய வண்டியை வேறு யாரோ ஒருவன் ஓட்டிக்கொண்டு போனானாம். அங்கே தற்செயலாக வந்த மினியன் வண்டிக்கு பின்னாகவே போனானாம். கோக்கிலாம்பாள் தங்களுடைய கையில் பக்ஷண பலகாரங்களையெல்லாம் பெருத்த மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு சென்னை டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்குள் இருந்துவிட்டு திரும்பி வெளியில் வந்தபோது கையில் பலகார மூட்டை இல்லையாம். முருகேசனுக்கு பதிலாக தான் வண்டியோட்ட வந்திருப்பதாய் மினியன் அவளிடம் சொன்னானாம். பிறகு அவள் வண்டிக்குள் உட்கார்ந்து கொள்ள மினியன் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தானாம். வண்டி கோட்டைக்கு பக்கத்தில் சமுத்திர கரை ஓரமாயிருக்கும் பாலத்தண்டையில் வந்தவுடன் மினியன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி ஏதோ தேக உபாதையினால் பாலத்தண்டையில் போனானாம். போனவன் திரும்பி வந்து பார்த்தானாம். வண்டியும் இல்லை, அதற்குள்ளிருந்த கோக்கிலாம்பாளும் காணப்படவில்லை. அவன் உடனே திகில் அடைந்து திகைத்து போய் அங்கும் இங்கும் ஓடி தேடி பார்த்தானாம். கடைசியில் தெற்கு திக்கில் ஓட்டமாக ஓடி நம்முடைய பங்களாவுக்கு வந்து இந்த சங்கதியை சொன்னான். அதை கேட்ட என் தேகம் பதறிப்போய்விட்டது. கோக்கிலாம்பாள் எவ்வளவுதான் நம்முடைய கண்ணியத்திற்கு குறைவான காரியங்களை செய்தாலும் அவள் என் கண்மணியான சவுந்தரவல்லியின் அக்காள். ஆகையால் அந்த அபாய சமயத்தில் அவளை கைவிடுவது நியாயமல்லவென்று நினைத்து என்னுடைய மன உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு உடனே ஓர் ஆளுடன் புறப்பட்டு சாரட்டில் ஏறிக்கொண்டு வெகு தூரம் ஓடி துப்பு விசாரித்தேன். அவளை தேடியதில் மயிலாப்பூருக்கு அப்பால் தாழை புதர்கள் நிறைந்த மணல் கட்டில் 4-5 முரட்டு சிப்பாய்கள் அவளை கொண்டு போய் வைத்துக்கொண்டு பலாத்காரம் செய்து கொண்டிருந்ததை கண்டேன். நான் என் உயிருக்கு துணிந்து போய் விழுந்து அத்தனை சிப்பாய்களையும் அடித்து துரத்தினேன். மயங்கி உணர்வற்று கிடந்த கோக்கிலாம்பாளை நான் உடனே தூக்கி கொண்டு ஓடி வண்டியில் போட்டுக்கொண்டு இங்கே வந்து சேர்ந்து அவளுக்குரிய உபசரணைகளை செய்து அவளுடைய மயக்கம் தெளியும்படி செய்தேன். ஆனாலும் அவள் நிரம்பவும் துர்பலமான நிலைமையில் இருந்தாள். ஆகையால் அவளை உடனே அவ்விடத்திற்கு அழைத்து வரக்கூடவில்லை. காலையில் இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்குள் அவளை என்ன செய்தார்களோ, பிறகு அந்த முரட்டு சிப்பாய்கள் அவளை என்ன செய்தார்களோ, எதையும் நான் இப்போது நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அவளும் உண்மையை உள்ளபடி சொல்வாள் என்று நான் நினைக்கவில்லை. ஏதோ ஜீவகாருண்யத்தை உத்தேசித்தும் நமது கண்ணாட்டி சவுந்தராவை கருதியும் அவளுக்கு நான் உதவி செய்தேன். ஆனாலும் அவளுடைய உடம்பை பார்க்கவே எனக்கு கூசுகிறது. அந்த உடம்பு எவ்வகையில் மானபங்கப்பட்டதோ தெரியவில்லை. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரஸ்திரீகளை கெடுப்பதில் மகாதீரராம். அவர் பெஞ்சாதி இல்லாமல் தனிமையில் இருக்கிறவராம். அவரிடம் போன ஸ்திரீ தப்பி வருகிறதே இல்லையாம். சிப்பாய்களின் விஷயமோ சொல்ல வேண்டியதில்லை. இதையெல்லாம் நினைக்க நினைக்க என் மனம் நிரம்பவும் புண்பட்டது. ஆகையால் நான் உடனே இந்த சங்கதியை உனக்கு தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நீ முன்னே சொன்னதிலிருந்து ஒருவேளை இவளுடைய தாயார் இவளை தேடிக்கொண்டுதான் எங்கேயாவது போயிருக்கிறார்களோ என்று நினைத்து அவர்களுடைய மனவேதனையை போக்குவதற்கு நான் இப்போது இந்த விஷயத்தை சொல்கிறேன். காரியம் இவ்வளவு தூரத்திற்கு வந்த பிறகு இனி நான் அவர்களுடைய வீட்டில் எப்படி கால் வைக்கிறது? உன்னைத்தான் நான் அதிக காலம் அவ்விடத்தில் எப்படி விட்டு வைக்கிறது? நீ என் செல்வ சீமாட்டிக்கு கொடுத்துள்ள வாக்குறுதியை
நான் எப்படி நிறைவேற்றுகிறது? நீயே சொல் பார்க்கலாம். எதுவரையில் நடந்து போனதையெல்லாம் நான் தள்ளிவிட்டு அங்கே வந்து நம்முடைய காரியத்தை கவனிக்கிறோம் என்று வைத்துக்கொள். கோக்கிலாம்பாள் இனியும் சும்மா இருப்பாள் என்று நினைக்கவில்லை. அந்த கண்ணபிரான் முதலியார் விஷயத்தில் அவள் கொண்டுள்ள மோகத்திலும் பைத்தியத்திலும் அவள் துணிந்து எவருக்கும் அஞ்சாமல் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்வாள் போலிருக்கிறது. அவளால் அவளுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் என்றைக்கும் மாறாத பழிப்பும் இழிவும் தலை குனிவும் நேரப்போவது நிச்சயம். இந்த தர்ம சங்கடத்தில் நான் என்ன செய்கிறது என்பதை அறியாமல் விழிக்கிறேன். இல்லாவிட்டால் நான் என் ஆசை சௌந்தராவின் பிரியப்படி நடந்து கொள்ள இவ்வளவு நேரம் பின்வாங்குவேனா? கரும்பு தின்ன யாராவது லஞ்சம் கேட்பார்களா? நீயே யோசித்து சொல். இந்த வரலாற்றையெல்லாம் நீ நம்முடைய சௌந்தராவிடம் சொன்னால் அவளுடைய மனம் புண்படும். அவள் நிறமும் மானமுடைய பெண். அவள் யாரையும் லட்சியம் செய்ய மாட்டாள். தாய் என்றும் பார்க்க மாட்டாள், தங்கை என்றும் பார்க்க மாட்டாள். அவள் உடனே தங்களுடைய வேலைக்காரரையும் சொந்த ஜனங்களையும் கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அக்காளையும் அம்மாளையும் அவர்களுக்கு எதிரில் மானபங்கப்படுத்தி விடுவாள். அதை சகிக்க மாட்டாமல் கோக்கிலாம்பாள் இன்றிரவே வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடினாலும் ஓடிவிடுவாள், அல்லது தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாலும் போவாள். அந்த பழி நமக்கு உதவாது. ஆகையால் நீ இந்த வரலாற்றையெல்லாம் அதனிடம் சொல்லி அதன் நல்ல மனசையும் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டாம். இன்றிரவு 8:30 மணிக்கு கோக்கிலாம்பாள் அங்கே வந்து சேரும்படி அனுப்பிவிடுகிறேன். அதற்குள் பூஞ்சோலை அம்மாளும் வந்து விடுவார்கள். இவள் எப்படியாவது பொய்யை சொல்லி மெழுகி தப்பித்துக் கொள்ளட்டும் என்று நிரம்பவும் விசனமாகவும் மிகுந்த மனவேதனையை காட்டியும் கூறினார். அவரது சொற்களை கேட்ட சௌந்தரவல்லியின் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை வாசகர்கள் யூகித்துக் கொள்ள வேண்டுமே அன்றி அதை விரித்துரைப்பது சாத்தியமற்ற காரியம். தான் உயிருக்குயிராக மதித்து விரக நோய் கொண்டு சதா காலமும் எண்ணி உருகி ஏங்கி தவித்த சுந்தரமூர்த்தி முதலியார் தனது கருத்திற்கு இசைந்தபடி நடந்து கொள்ளப் போகிறாரா என்று நினைத்து நினைத்து தத்தளித்து இருந்ததற்கு நிரம்பவும் அனுகூலமாக அவரும் தன்னை விட 100 பங்கு அதிகமாய் தன் மீது காமமுற்று தவிக்கிறார் என்பதை அறிந்ததும் அவளுக்கு ஸ்வர்கலோகமே வழி திறந்து தனக்குள்ளிருக்கும் பேரின்ப சுகத்தை அவள் மீது மழை போல பெய்தது போல அவள் உணர்ந்தாள். ஆனாலும் தான் அடைந்ததும் இனி அடைய எண்ணியதுமான பேரானந்த சுகத்திற்கு இடையூறாக தனது அக்காள் அத்தகைய இழிவான செய்கையில் இறங்கி அவரது மனத்தை புண்படுத்தி அவரது பிரியம் மாறி போகத்தக்க நிலைமையை உண்டாக்கிவிட்டாளே என்ற எண்ணம் பெருத்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் பதைப்பதைப்பையும் உண்டாக்கியது. கண்ணபிரான் கடிதம் எழுதி தன்னை தப்ப வைப்பதற்காக கோக்கிலாம்பாளை இன்ஸ்பெக்டரிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்ற நிச்சயம் உடனே அவளுக்கு பட்டுவிட்டது. கோக்கிலாம்பாள் அப்படியும் கேவலமாக நடந்து கொள்வாளா என்ற ஆச்சரியமும் அவள் அப்படி நடந்து தன் மனோபீஷ்டம் நிறைவேறாமல் கெடுத்துவிட்டாளே என்ற ஆத்திரமும் ஆவேசமும் கட்டில் அடங்காமல் எழுந்தன. அவளது தேகம் தடதடவென்று ஆடத் தொடங்கியது. கோக்கிலாம்பாள் அப்போது அவ்விடத்தில் இருந்தால் அவளது கால்களை பிடித்து 2ஆய் கிழித்து விடலாமே. அவள் இல்லையே என்று நினைத்து பதறி கடுஞ்சினம் கொண்ட சிங்கம் போல மாறினாள். தான் அதற்கு மேலும் டெலிபோன் எந்திர தண்டை நின்று சுந்தரமூர்த்தி முதலியாருக்கு ஏதேனும் மறுமொழி கூற வேண்டும் என்பதை கவனிக்காமல் பக்கத்தில் இருந்த புஷ்பாவதியை நோக்கி சுந்தரமூர்த்தி முதலியார் கூறிய வரலாற்றை சுருக்கமாய் 2 சொற்களில் விவரித்தாள். அவளே வந்து அவருக்கு மறுமொழி கொடுக்கும்படி அழைத்தாள். புஷ்பாவதி உடனே டெலிபோன் அண்டை போய் பேசி அவருக்கு ஏதோ 2 வார்த்தைகள் கூறி கோக்கிலாம்பாளை அழைத்து கொண்டு வரும்படி கூறிய பின் டெலிபோனை முடித்துவிட்டு அப்பால் வந்துவிட்டாள். சௌந்தரவல்லி சுந்தரமூர்த்தி முதலியாரின் விஷயத்தில் கொண்ட விரக வேதனையும் ஆவல் தீயும் கோக்கிலாம்பாளின் மீது பெருத்த பகைமையாகவும் சகிக்க ஒண்ணாத ஆத்திரமாகவும் மாறின. பிரளய காலத்து சண்டமாருதம் போல அவளது மனத்தில் அபாரமான கோப ஆவேசம் மூண்டு எழுந்தது. தான் அடைய எண்ணியிருந்த பேரின்ப சுகத்திற்கு இடையூறாக கோக்கிலாம்பாள் குறுக்கிட்டு தமது மணாளரின் மனது முறிந்து மாறிப்போய் தன்னை வெறுத்து விலக்குமாறு தூண்டத்தக்க இழிவான காரியங்களை செய்துவிட்டாளே என்ற ஆங்காரமும் ஆவேசமும் பெருத்த காட்டுத்தீ போல மூண்டு பற்றி எரிய தலைப்பட்டன. அவள் அந்த 2 நிமிஷ காலத்தில் சுந்தரமூர்த்தி முதலியாரையும் மறந்தாள், புஷ்பாவதி அம்மாளையும் மறந்தாள், உலகத்தையும் மறந்தாள், தன்னையும் மறந்தாள்.
தான் புஷ்பாவதியை தன்னோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதையும் எண்ணாமல் அந்த மடந்தை ஒரே மூர்க்கமான முகத்தோற்றத்தோடு நேராக தனது சயன அறைக்கு சென்று அதன் மேல் ஏறி உட்கார்ந்து நாற்புறங்களிலும் திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு 2-3 தரம் நெடுமூச்செறிந்தாள். தனது சுக வாழ்க்கைக்கு பெருத்த இடையூறாக வந்து தோன்றியுள்ள தனது அக்காளை தான் உடனே தண்டிக்க அவள் அப்போது அவ்விடத்தில் இல்லையே என்ற பெருத்த ஏக்கமும் ஏமாற்றமும் தோன்றி அவளது ஆத்திரத்தையும் வேதனையையும் முன்னிலும் பன்மடங்கு பெருக்கின. அவ்வாறு அவள் கட்டில் அடங்கா வீர ஆவேசத்தோடு போய் கட்டிலின் மீது உட்கார்ந்ததை கண்ட புஷ்பாவதி தானும் கூட இருந்து அவளது மனத்தை தங்கள் கருத்திற்கு ஒத்தபடி திருப்ப அதுவே பக்குவமான நிலைமை என்று உணர்ந்து கோகிலாம்பாளது இழிவான செய்கையை கேட்டு நிரம்பவும் வெட்கி குன்றி போனவள் போல நடித்தாள். விசனகரமான முகத்தோடு மெல்ல நடந்து சௌந்தரவல்லி இருந்த கட்டில் அண்டை சென்று பக்கத்தில் உட்கார்ந்தாள். வாடி துவண்டு போன தோற்றத்தோடு சிறிது நேரம் மௌனமாக வீற்றிருந்த பின் மிருதுவான குரலில், சௌந்தரா, என்னை போல முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். என் தமையனார் கூப்பிட்டால் நான் போய் பேசாமல் அறியாத குழந்தையான உன்னை அனுப்பி சந்தோஷமாக இருந்த உன் மனசை கெடுத்து பாழாக்கிவிட்டேன். என் புத்தியை செருப்பால் அடித்து கொள்ள வேண்டும். அவர் சாதாரணமான சங்கதி எதையாவது பேசுவார் என்று நினைத்து உன்னை அனுப்பினால் அது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதையாயிற்று. உனக்கு அதிக சந்தோஷம் உண்டாக்கி உன் மனக்கவலை விலக்க வேண்டுமென்ற நல்ல எண்ணத்தோடு நான் இந்த காரியத்தை செய்தால் உன் மனசில் இதற்கு முன் இருந்த சந்தோஷமும் உற்சாகமும் பறந்து போய்விட்டன. துயரமும் ஆத்திரமும் வந்து சூழ்ந்து கொண்டன. என் வேளை பிசகு இது. நான் போய் பேசியிருக்கக்கூடாதா? என்னிடம் என் தமையனார் இந்த வரலாற்றை தெரிவித்திருந்தால் நான் உன்னிடம் இதை சொல்லவே போகிறதில்லை. என் தமையனார் கூட இதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று கடைசியில் என்னிடம் சொல்லி எச்சரித்துவிட்டு டெலிஃபோனை விட்டு போனார். எனக்கு பதிலாக நீயே இருந்து அவருடன் பேசி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டாய் என்பதை அவர் அறிந்தால் என் மேல் அவர் கடுமையாக கோபித்து கொண்டாலும் கொள்வார். அவர் இதற்கு முன் சாதாரணமான விஷயங்களை பற்றி பேசியது போல இப்போதும் பேசுவார் என்று நினைத்தல்லவா நான் பைத்தியக்காரத்தனம் செய்துவிட்டேன் என்று முற்றிலும் விசனகரமாகவும் அயர்வாகவும் வாட்டமாகவும் கூறினாள். அதை கேட்ட சௌந்தரவல்லி, உன்மேல் என்ன தப்பிதம்? அந்த கெட்ட கழுதை போய் தாறுமாறாய் நடந்து கொண்டால் அதற்கு நீதான் உத்தரவாதியா? பசு போல இருந்த அந்த ராட்சசி இப்படி புலி போல பாய்வாள் என்று யாருக்குத்தான் தெரியும்? உன் தமையனார் இப்படிப்பட்ட விபரீத சங்கதியை சொல்லப் போகிறார் என்பது உனக்கு கனவிலும் தெரிந்திருக்க நியாயமில்லை. இதை பற்றி சந்தேகிக்க கொஞ்சமாவது ஏதுவிருந்தால் நீ என்னை டெலிஃபோனுக்கு அனுப்பியிருக்கவே மாட்டாய். நீ இதை கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்து ஏதாவது சாக்கு சொல்லி மெதுவாய் புறப்பட்டு வீட்டுக்கு போய்விடுவாய். அதன் பிறகு உங்கள் இருவரையும் நான் இந்த ஜென்மத்திலேயே பார்க்க முடியாமல் போயிருக்கும். காரியம் இப்படி நடந்ததும் தெய்வத்தின் செயலென்றே நினைக்கிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் நான் உனக்கு பதிலாக டெலிஃபோனில் உன் தமையனாரோடு பேச வேண்டுமென்று தெய்வம்தான் நம் இருவருக்கும் புத்தி கொடுத்ததென்று நினைக்கிறேன். இந்த துஷ்டையின் காரியங்களை நான் இப்போதே தெரிந்து கொண்டது நல்லதாயிற்று. கெட்ட விஷயங்களை பெரிய மரமான பிறகு கோடாரியை கொண்டு வெட்டுவதை விட முளையில் இருக்கும்போதே நகத்தால் கிள்ளி எறிவது நல்லதென்று ஜனங்கள் சொல்வார்கள். அதுபோல இந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே இதற்கு தக்க பரிகாரம் தேட வேண்டும். பிறகு இவளுடைய துர்நடத்தைகள் அதிகரித்து எல்லோருக்கும் தெரிந்து சந்தி சிரிக்கும் நிலைக்கு வந்துவிட்டால் அதற்கு மேல் நாம் எவ்விதமான பரிகாரமும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையால் இந்த விபரீத செய்தி எனக்கு இப்போது தெரிந்ததே நல்லதாயிற்று என்று கூறினாள். புஷ்பாவதி சௌந்தரவல்லியின் கோபத்தைக் கண்டு நிரம்பவும் பயந்து விட்டவள் போல நடித்து, உனக்கு தெரியாததற்கு நான் சொல்லிக் கொடுக்கப் போகிறேனா? நீயும் குழந்தையல்ல, நன்றாய் படித்த புத்திசாலி, அதோடு மானத்தில் கண்ணுடையவள். உனக்கு நான் அதிகமாய் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீ பேசுகிற மாதிரியை பார்த்தால் உன் அக்காள் இன்று தாறுமாறாய் நடந்து கொண்ட விஷயத்தில் நீ ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள உத்தேசித்திருக்கிறாய் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது என்று நயமாக கூறினாள். சௌந்தரவல்லி மிகுந்த பதைப்பும் ஆத்திரமும் தோன்ற, இல்லாவிட்டால் இதை யாராவது சும்மா விட்டு விடுவார்களா? இது என்ன சாதாரணமான விஷயமா?
எங்கள் குடும்பத்தின் பெருமைக்கே ஹானி தேடக்கூடிய செய்கை அல்லவா? இவள் ஒருத்தி இப்படி கெட்டுப்போனதைக் கண்டு ஜனங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றவரையும் அல்லவா தூஷித்து இளக்காரப்படுத்தி விடுவார்கள். அது என்னை கூட பாதிக்கும் அல்லவா? அதற்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். இவள் வரட்டும். அவசியம் நான் இவளுக்கு தக்க சிக்ஷை நடத்தியே தீரப்போகிறேன். இன்றோடு இவள் இந்த வீட்டை விட்டு ஓடிப்போக வேண்டும். அல்லது அந்த துருக்கச்சியை செய்தது போல இவளும் இரவோடு இரவாய் ஓடி சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போக வேண்டும் என்றாள். புஷ்பாவதி முற்றிலும் இரக்கமாகவும் விசனமாகவும் பேசத் தொடங்கி, அப்படியானால் என்னத்தான் செய்யப் போகிறாய்? நீ அவள் மேல் குற்றம் சுமத்தினால் தான் அப்படியொன்றும் செய்யவில்லை என்று அவள் மறுத்து விடுவாள். அப்போது நீ என்ன செய்யப் போகிறாய்? அவளை கண்டிக்க இங்கு வேறு ஜனங்கள் ஒருவரும் இல்லை. உங்கள் தாயார் ஒருவர்தானே இருக்கப் போகிறார்கள். அவர்கள் மூத்த பெண்ணை ஒரு காலம் விட்டு கொடுத்து பேசக்கூடியவர்கள் அன்று என்றாள். சௌந்தரவல்லி சிறிது நேரம் யோசனை செய்து, இருக்கட்டும், நான் ஒரு காரியம் செய்கிறேன். நான் இப்போது 4-5 வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவசரமாக துரத்தி குதிரை வண்டிகளில் ஏறிக்கொண்டு போக செய்கிறேன். இந்த ஊரில் எங்களுடைய சொந்தக்காரர்கள் 7-8 வீட்டார் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கண்ணியமும் யோக்கியமும் வாய்ந்த தக்க பிரபுக்கள். கோக்கிலாம்பாளை இன்று காலை முதல் காணோம் என்று அவளை தேடிக்கொண்டு போன அம்மாளும் திரும்பி வரவில்லை என்றும், அவர்களுக்கு ஏதேனும் பெருத்த அபாயம் நேர்ந்திருக்க வேண்டுமென்று நான் அஞ்சுவதாகவும், நான் யவ்வன பிராயத்து பெண்ணாயிருப்பதால் நான் அவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டு போக முடியாமல் தவித்திருப்பதால் உறவினர்கள் எல்லோரும் உடனே புறப்பட்டு அவசரமாய் இங்கே வர வேண்டுமென்றும் நான் எங்கள் வேலைக்காரர்கள் மூலம் செய்தி சொல்லி அவர்களை உடனே துரத்தி விடுகிறேன். சுமார் 50 ஜனங்களாவது இங்கே வந்து கூடிவிடுவார்கள். அவர்கள் புறப்பட்டு இங்கே வந்து சேர 8:30 அல்லது 9 மணியாவது பிடிக்கும். அதற்குள் அம்மாள் வந்து விடுவார்கள். வந்தவுடன் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வைத்துக்கொண்டு நாம் கேட்போம். கோக்கிலாம்பாளை அவர்கள் காலையில் எங்கள் சொந்தக்காரர் வீட்டுக்கு அனுப்பியதாகவே சொல்வார்கள். அந்த சொந்தக்காரர்கள் யார் என்று நாம் கேட்போம். அவர்கள் யாராவது ஒருவருடைய பெயரை குறித்து அவர்கள்தான் கடிதம் எழுதி அனுப்பியதாக சொல்வார்கள். பிறகு கோக்கிலாம்பாள் வரட்டும். அவளும் அநேகமாய் உண்மையை மறைத்தே பேசுவாள். அதற்குள் அம்மாள் அவளுடன் கலந்து பேசி இன்ன சொந்தக்காரர் வீட்டுக்கு போனதாய் சொல்லும்படி போதித்து விடுவார்கள். அவளும் அப்படியே சொல்லட்டும். நாம் பேசாமல் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் சொந்தக்காரர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விடுவார்கள். அம்மாள் குறித்த சொந்தக்காரரும் அவசியம் வருவார். அவர் தாம் கடிதம் எழுதி அனுப்பவில்லை என்று சொல்லப்போகிறார். இவர்களுக்கு வந்த கடிதத்தை நான் எடுத்து இதோ வைத்திருக்கிறேன். அதை நான் உனக்கு காட்டக்கூடாதென்று இதுவரையில் மறைத்து வைத்திருந்தேன். காரியம் எவ்வளவு விபரீதத்துக்கு வந்த பிறகு இனி நான் அதை மறைத்து வைப்பது அனாவசியம். இதை நீ படித்துப்பார். இந்த கடிதத்தை நான் எடுத்து எல்லா ஜனங்களுக்கும் காட்டி அம்மாள் சொன்ன புழுகையும் விவரித்துவிட்டு காசாரி மினியனை கொண்டு கோக்கிலாம்பாள் எங்கெங்கு போனாள், என்னென்ன செய்தாள் என்பதையும் வெளிப்படுத்தி விடுகிறேன். மினியன் ஒருவேளை மாற்றி சொன்னால் உன் தமையனாரை கொண்டு அதை உறுதிப்படுத்தி விடுவோம். இப்படியெல்லாம் இவளுடைய சாயத்தை சொந்த ஜனங்கள், வேலைக்காரர்கள் முதலியோருக்கு முன் நாம் வெளுக்க அடித்து இவளும் கண்ணபிரானும் பூஞ்சோலையில் செய்த காரியத்தையும் வெளியிட்டு விடுகிறேன். எல்லோரையும் வைத்துக்கொண்டு நான் கேட்கிற கேள்வியில் தாயும் மகளும் இன்றோடு இந்த பங்களாவை விட்டு ஓடிப்போகும்படி செய்து விடுகிறேன். நீ மாத்திரம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். மறுபடி நீ உன் தமையனாரை டெலிஃபோன் வழியாய் கூப்பிட்டு கோக்கிலாம்பாளை ஒரு ஆள் மூலமாய் தனியாக முதலில் அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மினியனை அழைத்து கொண்டு அவர்கள் வந்து சேரும்படி நீ சொல்லி எச்சரித்து வை. நான் போய் அம்மாள் வருவதற்குள் வேலைக்காரர்களை உடனே எங்கள் சொந்த ஜனங்களுடைய வீடுகளுக்கு துரத்தி விட்டு வருகிறேன் என்று ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் கூறியவுடன் சரேல் என்று கட்டிலை விட்டு இறங்கி வேலைக்காரர்கள் இருந்த இடத்திற்கு போய்விட்டாள். அவள் கூறியதையெல்லாம் அரை மனதோடு கேட்பவள் போல நடித்து புஷ்பாவதி தனியாக விடப்பட்டவுடன் விரைவாக டெலிஃபோன் அண்டை சென்று சுந்தரமூர்த்தி முதலியாரை அழைத்தாள். சௌந்தரவல்லி தனது விருப்பத்தின்படியே காரியத்தை நிறைவேற்றப் போகிறாள் என்பதை தெரிவித்து அவள் கேட்டுக்கொள்வது போல கோக்கிலாம்பாளை முன்னால் அனுப்பி மினியனோடு பின்னால் வரும்படி கூறிவிட்டு சௌந்தரவல்லி வேலைக்காரர்களிடம் என்ன பேசுகிறாள் என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அங்கே சென்றாள். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின்
இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.